ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜோஸ் கிச்சன். நீங்கள் இன்னும் நம்ம ஜோஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா? சட்டுன்னு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பட்டனை தட்டி விட்டுட்டு வாங்க, வீடியோக்குள்ளார போகலாம். இத்தனை நாள் நீங்கள் இறால் சாப்பிட்ருப்பீங்க, இதில் இவ்வளவு நன்மைகள் இருக்கா அப்படின்னு தெரியாமல் இருந்திருக்கும். இத்தினூண்டு இறாலில் இவ்வளவு நன்மைகளா அப்படின்னு நம்மளே ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு இறாலில் என்னென்ன நன்மைகள் இருக்கு அப்படின்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எடையை குறைக்கிறதுல இறால் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். இந்த இறால்ல அதிக அளவு புரதமும் விட்டமின் டி சத்து இருக்கு. ஆனா இந்த இறால்ல கார்போஹைட்ரேட் கிடையவே கிடையாது. அதனால உடல் எடையை குறைக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா சீ ஃபுட்ல இறால் எடுத்துக்கிறது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். வயதான தோற்றத்தை நீக்கிறதுல இறால் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். சருமம் வயதான தோற்றத்தை பெறுறதுக்கு சூரிய ஒளி ஒரு முக்கிய காரணம் அப்படின்னு கூட சொல்லலாம். எந்த ஒரு பாதுகாப்பும் இல்லாம சூரிய ஒளியில கொஞ்ச நேரம் நம்ம சருமம் பட்டுட்டாலே போதும், சூரிய ஒளியிலிருந்து வருள்ள அந்த புற ஊதா கதிர்வீச்சுகள் சருமத்துல சுருக்கத்தை ஏற்படுத்திடும். அதனால இறால தினமும் அப்படி இல்லைன்னா வாரத்துல ஒரு முறை நீங்க சாப்பிட்டுட்டு வந்தீங்கன்னா அது உங்களோட சருமத்தை அழகாக்குறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இறால்ல அஸ்டெக்ஸாந்தின் அப்படிங்கிற கரோட்டினாய்டு அதிக அளவுல இருக்கு. இத ஒரு சக்தி வாய்ந்த ஆன்டி ஆக்சிடென்ட் அப்படின்னு கூட சொல்லலாம். சூரிய ஒளி புற ஊதா கதிர்களால ஏற்படுள்ள அந்த சரும சுருக்கங்களை தடுக்கிறதுக்கும் வயதான தோற்றத்துக்கு எதிராக செயல்படுறதுக்கும் இறால் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த பிரச்சனையினால பாதிக்கப்பட்டவங்க ஒவ்வொரு வாரமும் இறாலை சாப்பிட்டுட்டே வந்தீங்க அப்படின்னா வயதான தோற்றம் படிப்படியா குறைய ஆரம்பிக்கும். தலைமுடி உதிர்தல் பிரச்சனையிலிருந்து விடுபட செய்யறதுல இறால் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். இறால்ல இருக்கக்கூடிய கனிமங்கள் இருக்குல்ல, அது நம்மளோட தலைமுடியோட ஆரோக்கியத்துக்கு பெரிதும் துணை புரியுது அப்படின்னு தான் சொல்லணும். ஜிங்க் குறைபாடு இருந்துச்சுன்னா முடி உதிர்ற பிரச்சனை ஏற்படும். தலைமுடி சரும அணுக்கள்ல இருக்கும்ல, அந்த புதிய அணுக்களை பாதுகாக்கிறதுக்கு ஜிங்க் சத்து தான் ரொம்ப அவசியம். அதனால தலைமுடி கொட்டுனுச்சுனாலோ தலைமுடி வளர்ச்சி சுத்தமா நின்னு போச்சுனாலோ இறால் உங்களுக்கு கை கொடுக்கும். கண் பார்வை சிதைவிலிருந்து விடுபட செய்யறதுல இறால் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். இறால்ல ஹெபாரின் அப்படிங்கிற பொருள் இருக்கு. இது மாக்குலார் டீஜெனரேஷன் அப்படிங்கிற கண் பார்வை சிதைவிலிருந்து நம்மளை காக்குறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அது மட்டும் இல்லாம இறால்ல அஸ்டெக்ஸாந்தின் அப்படிங்கிற பொருள் இருக்கு. இது கண் வலிக்கு ஒரு பெரிய நிவாரணியா இருக்கும் அப்படின்னு தான் சொல்லணும். முக்கியமா லேப்டாப், மொபைல் இது மாதிரியான திரைக்கு முன்னாடி நீண்ட நேரம் நம்ம வேலை செஞ்சுட்டு இருந்தோம்னா நமக்கு நல்ல நிவாரணியா இறால் இருக்கும். மாதவிடாய் வலியை குறைக்கிறதுல இறால் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். எல்லா கொலஸ்ட்ரால்களும் சரிசமமா உருவாகிறது இல்ல. இறால்ல நல்ல கொழுப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒமேகா 3 கொழுப்பு அமிலங்கள் இருக்கு. இது ஒமேகா 6 கொழுப்பு அமிலங்களால் ஏற்படுள்ள அந்த எதிர்மறையான விளைவுகளை சமநிலைக்கு திரும்ப செய்யறதுல ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். பெண்களுக்கு ஏற்படுள்ள இந்த மாதவிடாய் டைம்ல இறாலை சாப்பிட்டோம்னா அந்த நேரத்துல ஏற்படக்கூடிய வலியை குறைக்கும். நிறைய கொலஸ்ட்ரால்கள் எதுவும் இல்லாம பிறப்புறுப்புல சீரான முறையில ரத்த ஓட்டம் இருக்கிறதுக்கு இந்த இறால் தான் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இதயம் சம்பந்தமான பிரச்சனையிலிருந்து விடுபட செய்யறதுல இறால் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். பல உணவுகளை தயாரிக்க பயன்படுத்தப்படுற புளித்து போன இறால் பேஸ்ட்ல பைப்ரினோலிடிக் என்சைம் இருக்கு. அதனால இத ரத்த உறைவு முறிப்பான் தெரபிக்கு பயன்படுத்துறாங்க. அதாவது ரத்த உறைவு முறிப்பான் தெரப்பி அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா, ரத்த குழாயில ஏற்படுள்ள அந்த ஆபத்தான ரத்தம் உறைஞ்சிருக்குல்ல அதை உடைக்கக்கூடியதுதான் இறால் பேஸ்ட்ல இருக்கக்கூடிய இந்த என்சைம் இருக்குல்ல. அது உலகத்துல இருக்கக்கூடிய எல்லா மக்களையும் தாக்கக்கூடிய இதய நோய்கள் ஏற்படக்கூடிய அபாயத்தை எதிர்த்து போராடக்கூடிய சக்தி வாய்ந்ததா இருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த இறால்ல
ஒமேகா 3 கொழுப்பு அமிலமும் இருக்கு. இதனால ரத்த ஓட்டத்துக்கு எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படாம, அதாவது கொலஸ்ட்ரால்னால ரத்த ஓட்டத்துக்கு எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படாம தடுக்கும். நெஞ்சு வலி, வாத நோய் இதெல்லாம் வராம தடுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா வாரத்துக்கு ஒரு முறை இறால் எடுத்துக்கிறது நல்லது. எலும்பினுடைய ஆரோக்கியத்துக்கு இறால் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். இறால்ல புரதம், கால்சியம், பொட்டாசியம் இன்னும் பல விட்டமின்கள் இருக்கிறதுனால எலும்பு சிதைவு ஏற்படாம அது நம்மள பாதுகாக்கும். உணவுல போதிய அளவு விட்டமின், புரதம் இதெல்லாம் இல்லைன்னா எலும்போட தரம், திடம், திணிவு, ஒட்டுமொத்த திணிவுலையும் சிதைவு ஏற்பட்டுரும். இது ஆஸ்டியோபொராசிஸ் அப்படிங்கிற ஒரு நோய்க்கு கூட நம்மள வழிவகுத்துரும். உணவுல தினமும் அப்படி இல்லைன்னா வாரத்துல ஒரு முறை நீங்க இறால சேர்த்துட்டு வந்தீங்கன்னா எலும்புல ஏற்பட்டிருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் சரியாகிறதோட மட்டும் இல்லாம அது மீண்டும் நம்ம எலும்புக்கு வலுவை கொடுக்கும். தைராய்டு ஹார்மோன் சுரத்தலுக்கு இறால் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். இறால்ல அயோடின் அதிகமா இருக்குது. இது உடல்ல தைராய்டு ஹார்மோன்கள் சுரக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இந்த ஹார்மோன்கள் குழந்தை பருவத்திலையும் கர்ப்பமா இருக்கிற நேரத்திலையும் மூளையோட வளர்ச்சிக்கு ரொம்ப தேவைப்படுது. குழந்தை பருவத்தில் இருக்கிற குழந்தைகளுக்கு நீங்க இறால வாரத்துல ஒரு முறை கொடுத்துட்டே வர்றப்ப அது அவங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். புற்றுநோயை எதிர்த்து போராடுறதுல இறால் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். இறால்ல இருக்கக்கூடிய அஸ்டக்ஷாந்தின் அப்படிங்கிற கரோனாய்டு பல வகையான புற்றுநோய்கள்ல இருந்து நம்மளை பாதுகாத்துக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கு. அதோடயே இறால்ல இருக்கக்கூடிய செலினியம் அப்படிங்கிற அரிய வகை கனிமம் இருக்குது. இது நுரையீரல் புற்றுநோய்க்கு எதிராக போராடுறதுக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். மூளையினுடைய ஆரோக்கியத்துக்கு இறால் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். இறால்ல கனிமச்சத்தோட அளவு அதிகமா இருக்கு. ஹீமோகுளோபின்ல ஆக்சிஜன் கலக்கிற செயல்ல முக்கிய பங்கு வகிக்கிறதுனா இந்த கனிமம் தான். கூடுதல் இரும்பு சத்து நமது உடல்ல ஏறுறப்ப தசைகளுக்கு கூடுதல் அளவா ஆக்சிஜன் செல்லும். இது என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா தசைகளுக்கு ஆரோக்கியத்தையும் திடத்தையும் அளிக்கக்கூடியதா இருக்கு. அது மட்டும் இல்லாம மூளைக்கு போகும்ல அந்த ஆக்சிஜன் அளவு கூட அதிகரிக்கும். இதனால ஞாபக சக்தி, புரிஞ்சுக்கிற திறன், கவனம் இதுலெல்லாம் முன்னேற்றம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் அதிகம். இறால்ல இருக்கக்கூடிய அஸ்டக்ஷாந்தின் இருக்குல்ல அது ஞாபக சக்தியை அதிகரிக்கிறதுக்கும், மூளை அணுக்கள் இருக்குல்ல அது உயிரோட இருக்கிறதுக்கும், மூளையில அலர்ஜி நோய்கள் ஏற்படாம பாதுகாத்துக்கிறதுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். குறிப்பு, உங்களுக்கு அலர்ஜி இருந்துச்சுன்னா நீங்க இறால் அவாய்ட் பண்றது நல்லது. கடல் உணவுகள்லையும் இறால்லையும் அலர்ஜி ஏற்படுறது வழக்கமான ஒண்ணுதான். புதிய வகை மீன், இறால சாப்பிடுறப்ப நீங்க கவனமா இருக்கணும். ஏற்கனவே உங்களுக்கு இறால் சாப்பிட்டு பழக்கம் இருந்துச்சு அப்படின்னா சாப்பிடலாம். உங்களுக்கு அலர்ஜி இல்ல அப்படின்னாலும் நீங்க இறால ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதே போல அதிக அளவுல நீங்க இறால சாப்பிடுறப்பையும் கவனமா இருக்கணும். அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சு அப்படிங்கறத மனசுல வச்சுட்டு நீங்க இறால சாப்பிடலாம். அப்படி நீங்க அளவோட இறால் சாப்பிட்டீங்கன்னா இறால் மூலியமா கிடைக்கக்கூடிய நன்மைகள் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். உங்களுக்கு அலர்ஜி இருந்துச்சு அப்படின்னா மட்டும் இறால அவாய்ட் பண்ணிடலாம். மற்ற எல்லாருமே இறால சாப்பிடலாம். இந்த வீடியோல இறால் சாப்பிடுறதுனால நமக்கு கிடைக்கக்கூடிய ஆரோக்கிய நன்மைகள் என்னென்ன அப்படின்னு தான் பார்த்தோம். இனி இறாலை மிஸ் பண்ணாம வாங்கி சாப்பிடுவீங்க அப்படின்னு நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் அப்படின்னு நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பட்டனை தட்டி விடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ற ஃப்ரெண்ட்ஸும் மறக்காம லைக் பட்டனை தட்டி விடுங்க. இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு பயன்படணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஷேர் பண்ணி விடுங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்தா நமக்கு பவர் கிடைக்கும். நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாக்குறது இது மாதிரியான வீடியோக்கள் தொடர்ந்து போடுறதுக்கு எங்களை மோட்டிவேட் செய்யற விதமா அமையும் ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்றதோட மட்டும் இல்லாம பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சிட்டீங்கன்னா நாங்க வீடியோ போட்ட உடனே நோட்டிபிகேஷன் உங்க செல்போனை வந்தடையும். நாளைக்கு வேறொரு ஆரோக்கியமான பதிவுல சந்திக்கலாம். தேங்க்யூ, பாய்.